சண்டை கூட நிக்குது. ஆமா இது கூட சண்டை போடுது. ஒரு குட்டி பூனை இருக்கா, ரெண்டு பேரும் நல்லா சண்டை போடுறதுக்கு தயாராக நிற்கிறாங்க பாருங்க. அது ஃப்ரிட்ஜ் இல்லை, இந்த குட்டி பூனை வந்து ஃப்ரிட்ஜுக்கு அடியில் நிற்கிது. அந்த பெரிய ரஷ்யன் கேட் வந்து இங்கே வந்து தேடி வந்து நிற்குது, சண்டை போடுறது கணக்காகி நிற்கிது பாரு. டே நூந்து பாரு. ஹலோ, பார்க்கவே மாட்டேன், பார்க்க மாட்டேங்குதே. கீழே என்ன கிடக்கு, நீ கூப்பிட்டு வாரு. இது நம்ம வீட்டு பூனை கிடையாது, வேற ஏதோ வீட்டில் உள்ள பூனை நம்ம கிச்சனில் வந்து நல்லா பழகிட்டு நிற்குது. நான் பழக வந்தேன் மாதிரி. இங்கே வா, போகலாம் வா. இங்கே பாரு செல்லக்குட்டி, குட்டி பூனை இந்த ஸ்டாண்டு கடியில் இருக்கா, அதுக்காக தான் வந்து வெயிட் பண்ணி நிற்கிது, அது கூட சண்டை போடுறதுக்கு. இந்த பூனை ஏதுன்னா அந்த ஸ்டாண்டு கடியில், ஃப்ரிட்ஜு ஸ்டாண்டு கடியில் கிடந்துல்ல, நான் போய் எடுத்து இந்த சைடில் வச்சுருக்கேன். அதனால் ரெண்டு பூனையும் பார்த்துட்டே இருக்கு பாருங்க. அங்கே பெரிய பூனை இருக்கா, இங்கே இருந்து ரெண்டு பேரும் ரசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ பா பா பான்னு கூப்பிட்டா தான் அது திரும்பி பார்க்குது. பா இப்படி தான் கூப்பிடணும் போல. இதை போய் இதுக்கு உள்ளாடி யார் இருந்துடுச்சு. ஏன் இங்கே வா செல்லக்குட்டி. தங்கம் எங்கே போகிறீங்க? கூட நடந்துல இப்போ வீடியோ எடுக்க வேண்டி இருக்கு. எங்கே போகிறீங்க தங்கம்? இப்போ கிச்சனில் வந்து உட்காந்துருக்கு. என்ன வேணும் தங்க குட்டி? முடியா என்னடா பண்ணுன்னு சொல்லிட்டு அது அப்படியே தூங்கிட்டு இருக்கு. பழக்கம் இல்லாத வீட்டுக்கு வந்தால் இப்படி தான் இருக்கும் பாருங்க. அது அப்படியே தூங்கிட்டு இருக்கு. தூங்குறீங்களா செல்லம்? இங்கே வா, நம்ம ரெண்டு பேரும் பேசலாம் வா. இங்கே பாரு, இதுக்கு என்ன பேர் வைக்கலான்னு தெரியல. இங்கே வா. வீடேறி வந்ததில்ல, நாளைக்கு போயிடுமோ என்னன்னு தெரியலையே. இவ்வளோ நேரம் அதில் தூங்கிட்டே இருந்து இப்போ அவன் வெளியே போயிட்டு வந்ததும் தான் ஏதோ வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு கேஷ்யூ நட் அவனுக்கு சாப்பிட்றதுக்கு வாங்கிட்டு வந்தான். உடனே அது சாப்பிடுது பாரு. அடுத்தது இது இங்கேருந்து பார்த்துட்டு இல்லை, அது ஒன்று கொடு. தெரியாது, இது அவசரமாக சாப்பிடுது பாரு. நல்லா பிடிச்சிருக்கு கேஷ்யூ நட்டு. அதான் பூனை கேஷ்யூ நட்டு தின்ன நெளிவு. இது என்ன தூக்கம்? ரொம்ப சடவு போல. தவா எழுந்திரி. என்னாச்சு? இப்படி தான் தூக்குறதா? பாவம், ரொம்ப டயர்டு போல. ஏன் தூக்கம் வருதா? வா வா வா. அல்லா பாவம், வா வா எழுச்சு. வா வா வா, எழுந்திரி ஓடியா. அது எப்படி எல்லாம் தூங்குது பாருங்க. சின்ன பிள்ளைகள் பார்த்தா நல்லா ஹாப்பியாகும் பூனையை பார்த்தாச்சுன்னா. நிறைய வீட்டில் இந்த மாதிரி பூனை தான் வளர்த்துறாங்க. எனக்கு ரொம்ப ஆசை இந்த மாதிரி பூனை வளர்த்துறதுக்கு. ஒரு குட்டி கேட்டிருக்கேன், கிடச்சா இந்த மாதிரி வளர்த்தணும்.
என்ன நடக்குது இங்கே பூனேட்டேன் எங்கே நடக்குது டே? இப்போ நல்லா பழகிடுச்சு. என்ன வேணும்? எதாவது வேணுமா? சாப்பிட வேணுமா? வா பச்சரிசி தங்கம் பார்த்தீங்களா? இது நல்லா பசிக்குது அதுக்கு. சப்பாத்தி சாப்பிடாதோ? இந்தா வேணுமா? இந்தா குட்டி செல்ல குட்டா வேணுமா? பிச்சு தரட்டுமா? இந்தா 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 கீழே போட வேண்டா போ, கீழே தான் போடும் போது. பாதி சப்பாத்தி தான் அது சாப்பிட்டது, கொஞ்சம் தான் சாப்பிட்டது. சாப்பிட்டுட்டு அது போய் தூங்கிடுச்சு. நீ கொஞ்ச நேரம் கழித்து தான் அது எழுந்திரிக்கும். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.